அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னி பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்துல டியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் பயன்படும் எலக்ட்ரான்கள் 14 கிலோவோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படுகின்றன. இந்த மின்னழுத்த வேறுபாடு 224 கிலோவோல்ட்டாக அதிகரிக்கும் போது எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளமானது என்னவாகும்? ABCD என்று 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ். 2 மடங்கு அதிகரிக்கும், 2 மடங்கு குறையும், 4 மடங்கு குறையும், 4 மடங்கு அதிகரிக்கும். இல்லை, எது சரியான விடை? எப்படி சார் படிக்கிறது? எப்படி இந்த கணக்கு போடுறது? வெரி சிம்பிள். பொதுவாக எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளத்திற்கான சமன்பாடு lambda is equal to 12.27 divided by square root of V. அதாவது V இனுடைய வர்க்கமூலம். V னா என்ன சார்? அது முடுக்க மின்னழுத்தம். அது எங்க சார் இருக்கு? இந்த இல்லையா 14 kV மின்னழுத்த வேறுபாட்டால் முடுக்கப்படுகின்றன. இந்த முடுக்கம் தான். இதுதான் முதல்ல 14 இருக்குது, அப்புறம் 224 இருக்கு. இப்படி கூடும் பொழுது இந்த லாம்டா என்னவாகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 2 கேள்விக்கு 2 சமன்பாடா எழுதலாம். எப்படி சார்? லாம்டா 1 is equal to 12.27 இந்த வேல்யூ தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அது ஒரு கான்ஸ்டன்ட் மாடுலின்னு கூட வச்சுக்கோங்க. டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் V1. அப்ப V1 எவ்வளவு? 14 kV. சரியா? அப்ப லாம்டா 1 is equal to 12.27 into root of 14. இது சமன்பாடு 1. சார் 14 kVன்னா 14,000 வோல்ட் அப்படி மாத்தி எழுதணுமா? அவசியம் இல்லை. ஏன்னா 2 கேஸ்லயுமே கிலோ வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அப்படி 14ங்கிற நம்பரை போட்டாலே போதுமானது. சரியா? சரி. அதே மாதிரி அந்த மின்னழுத்தம் அதிகப்படுத்துறோம் இல்லையா? அப்ப லாம்டா 2 is equal to லாம்டா மாறுது, கூடுதா குறையுதாங்கிறத நம்ம பார்க்கணும். 12.27 into ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் V2. V2 உடைய வர்க்கமூலம். V2 மதிப்பு எவ்வளவு? 224 kV. அப்ப என்ன எழுதலாம்? லாம்டா 2 is equal to 12.27 டிவைடட் பை 224. இது சமன்பாடு 2. அது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. சார் இங்கேயும் அங்கேயும் அப்படியே நம்பரத்தான் எழுதணும். கிலோ வோல்ட்னு போடல, அங்கேயும் 10⁻+3 இங்கேயும் 10⁻+3 எப்படி போட்டாலும் அடிபட்டுரும். அதனால அடிபடுறத பத்தி தப்பு இல்லை. இப்ப சமன்பாடு 1ஐ சமன்பாடு 2ஆல் வகுக்க. சமன்பாடு 1ஐ 2ஆல் வகுக்கப்படும். சரியா? லாம்டா 2 பை லாம்டா 1 is equal to லாம்டா 2 எவ்வளவு? 12.27 டிவைடட் பை V2க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 224. அதே மாதிரி இங்க லாம்டா 1 எவ்வளவு? கீழே போட போறோம் 12.27. அப்ப இது ரூட் 14 மேல போயிடும். சரியா? அப்ப மேலையும் 12.27 இருக்கு, கீழையும் 12.27 இருக்கு. அதை அடித்து விடலாம். சரியா? அப்ப ரூட் 14 டிவைடட் பை ரூட் 20 224. ரூட் 14 எவ்வளவு சார்? 3 9 4 14. அப்ப 3க்கும் 4க்கும் மத்தியில ஒரு 3 சம்திங் வரும். இருந்தாலும் தோராயமாக குத்து மதிப்பாக நம்ம 4ன்னு போட்டிருக்கோம். அப்ராக்சிமேட்டிங்கிற சிம்பிளை தான் நான் இங்க பயன்படுத்திருக்கேன். அப்படி எல்லாம் போடலாமா சார்? சரியான ஆன்சர் வரணுமே. ஏன்னா நமக்கு ஆன்சரே 2 மடங்கு கூடும், 2 மடங்கு குறையும், 4 மடங்கு கூடும், 4 மடங்கு. அப்ப அந்த 4 பக்கம் அது 2ஆ 4ஆ என்ன வேல்யூ வருதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம இதை 4ன்னு போட்டுக்கலாம். சரி, 225 224 அது எப்படி சார்? அதுக்கு ரூட்டு இதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கால்குலேட்டர் உங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ 12 12 220 சாரி 15 15 225 படிச்சிருக்கோம் இல்லையா? டேபிள் 15. சரியா? அப்ப அதை 15 எடுக்க போட்டுருக்கோம். 24 1 தானே கூட, அதுவும் தோராயமா போட்டிருக்கோம். இப்ப 4/15 எவ்வளவு சார்? 4/15 கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 4/16ன்னு வச்சுக்கிடுங்க. சார் என்ன சார் தோராயம் கூடிக்கிட்டே போகுது? பரவாயில்ல. 4/15 4 விட கொஞ்சம் குறையணும், இங்க 15 விட கொஞ்சம் 1 கூட வரணும், அவ்வளவுதானே. ஒரு நாள் 4 4 14. இப்போ 1/4 முடிஞ்சதா சார்? முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ லாம்டா 2 is equal to இந்த லாம்டா 2 இங்க இருக்கு, லாம்டா 1 கண்டுபிடிட்டா. லாம்டா 1 is 1/4. அப்ப லாம்டா 2 is equal to லாம்டா 1/4. அப்படின்னா சார் 4 மடங்கு குறையும். டீப்ராய் வேவ் அலைநீளம் மின்னழுத்தம் 14 கிலோ வோல்ட்ல இருந்து 224 கிலோ வோல்ட்டாக அதிகரிக்கும் பொழுது டீப்ராய் அலைநீளம் 4 மடங்கு குறையும் என்கின்ற 3வது தெரிவு, 3வது ஆப்ஷன் சரியான விடை. ஓகேயா? ஈஸி கொஸ்டின் தானா? சோ இதே மாதிரி இதே பாடத்துல என்ன பாடம் சார்? கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை
பண்பு அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.